இப்ப இந்தியா நேரம் வந்து ஒரு 5 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்குள்ள 4:30. கண்டிப்பா நான் அப்லோட் பண்ணி நீங்க கேட்குள்ள இந்தியன் டைம் வந்து 5 மணி இருக்கும். ஸோ அந்த 4 மணியில இருந்து 4:30 இருந்து இந்தியன் டைம் 4:30 இருந்து அதற்கு முதல் அந்த 1 மணில இருந்து 4:30 வரைக்கும் எத்தனை பேர் லைவ் வந்து பாத்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. ரொம்ப ஒரு அட்டுழியம் ஒன்று நடந்தது. இந்த சௌந்தர்யா, ராயன், விஷால் இந்த 3 முத்துக்குமார் அவர்களுடைய நிம்மதியை தூக்கத்தை கெடுக்கணும் என்பதற்காக வாண்டட்டா ஒரு விடயம் வந்து பண்ணார்கள். அது கிளியரா வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப வயசு ஆக ஆக 3 கழுத வயசு அப்படின்னு 30 வயசு, 4 கழுதுன்னா 40 வயசு. ஸோ அப்ப அந்த வயசு ஆக ஆக அனுபவங்கள் அந்த அறிவு வளரும் அப்படின்வாங்க. இந்த சௌந்தர்யா பாக்கிக்குள்ள 30 வயசு மக்களே. பட் அந்த 20 வயசு பொண்ணு சாட்சியாக இருக்கிற ஒரு மேச்சூரிட்டி லெவல்ல 1% கூட இல்ல. வீட்டுல ஒண்ணுமே வந்து பண்ற இல்ல. டாஸ்க் பண்ண தெரியாது, நல்ல வார்த்தை பேச தெரியாது, நல்லது பேச தெரியாது, நல்லது பண்ண தெரியாது, பண்றது பொறுக்கித்தனம், ரவுடித்தனம், எச்சத்தனம், பித்தலாட்டம் இப்படி பண்ணிக்கிட்டு அந்த ஷோக்கு வரவே இவிபி பிலிம் சிட்டியோட வாட்ச்மேனோட ஹவுஸுக்கு போக கூட தகுதி இல்லாத நபர் இந்த சௌந்தர்யா. அவங்களோட அப்பாவோட செல்வாக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களோட இன்ஃபுளுன்ஸ், அதனால தான் இந்த ஷோ கிடைச்சது. 17-18 லட்சம் பிஆர் டீமுக்கு கொடுத்து போட்டு உள்ளுக்குள்ள வந்து இருக்குது. ஸோ இவங்க வெளியில இவங்க கூட இருந்தவங்களே வெளியில போய் இவங்களோட பேரை சொல்லவே விரும்பல. அந்த அளவுக்கு ஒரு போட்டியாளர் என்பதற்கே தகுதி இல்லாத நபர். அப்ப இவங்க இப்ப பண்ண செய்கை வந்து இன்னும் என்ன கோவப்பட, என்ன எல்லாம் பாக்குறவங்க எல்லாரையும் கோவப்பட வச்சிருக்கோம். சரிங்களா? ஒண்ணு முத்துக்கு இவங்க வந்து பண்ண அநியாயம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பொய்கள். இவங்க வந்து ஏழையா. பிரதீப் வந்து சீசன் 7ல சொல்வார்ல, டே நீங்களாம் ஏழை அப்படின்னா நான் என்ன பிச்சைக்காரனடா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொன்ன அடுத்த பொய்கள். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சௌந்தர்யா இப்படியே இந்த மதுரை ஏறி பண்ணி பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓடிட்டீங்கன்னா இருக்கிற நெகட்டிவிட்டி கொஞ்சமாவது குறையும். இல்லைன்னா வெளியில வந்ததுக்கு அப்புறம் பட வாய்ப்பும் கிடைக்க போறதுல ஒண்ணுமே கிடைக்காது. இனி எங்க கிடைக்கிறது? ஒரு திறமையே இல்லையே, திறமை இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி கிடைக்க போகுது? இப்ப என்னத்துக்கு இவ்வளவு லட்சங்களை செலவு பண்றாங்களோ தெரியல பிஆர் டீமுக்கு. காசு கூட்டிட்டுதோ, அருணாச்சலம் படம் மாதிரி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. ஏதாவது 100 நாள்ல இவ்வளவு காசை செலவு பண்ணா ஏதாவது கிடைக்குமோ தெரியல, அதுக்கு தான் பண்றாங்களான்னு தெரியல. சரி சரி அப்படிங்கக்குள்ள இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, முத்துக்குமாரன் அவர்கள் சாப்பிடல. சரிங்களா? இன்னைக்கு மனுஷன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1100 தடவைக்கு மேல பிக் பாஸ் கிட்ட சாரி என்று வந்து கேட்டுட்டாரு. பிக் பாஸ் வந்து பேசல. மன உளைச்சல் மனுஷனுக்கு. சரிங்களா? சாப்பிடாம பெட்ல படுத்திருந்தாரு. அவருக்கு தூக்கம் வரல. சரி என்று அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு போட்டு சோஃபால இருந்தாரு. மனுஷன் சோஃபால வந்து தூங்கிட்டாரு. இந்த ரெண்டும், இந்த ராயனு இந்த சௌந்தர்யா, அது ரெண்டுமே மணிக்கணக்கில் இருந்து கார்டன் ஏரியால பேசிக்கொண்டு இருந்துச்சு. எப்போ முத்து அவர்கள் பெட்ரூம்ல இருக்கக்குள்ள நல்லா வயிறு மூட்டை தின்னு போட்டு. எனக்கு புரியல மக்களே. இப்ப நம்ம இப்ப இருக்கிற பேர் இப்ப 13 பேரா 11 பேரா? சோ இப்ப இருக்கிற நபர்கள்ல இந்த சௌந்தர்யாவை தவிர்த்து மீதி எல்லாருமே இந்த வீக் வந்து நாயா பேயா உழைச்சிருக்காங்க. சரிங்களா? மினிமமா இந்த ஷோல இந்த வீக் வந்து ஒருத்தருடைய பெஸ்ட கொடுத்தது அப்படின்னா இந்த சௌந்தர்யா, அதுக்கப்புறம் வந்து அருண், விஷாலு. சோ ஓரஸ்ட்னாலே இந்த சௌந்தர்யா ஒண்ணுமே வந்து பண்ணல. அடுத்தவங்க உழைப்ப வந்து போட்டிருக்காங்க. அப்ப எப்படி பிக் பாஸ் கொடுக்குற சாப்பாடை தின்ன முடியுது? எப்படி தின்னுது? வாயால தின்றனாலும் ஒரு ரோசம் வேணாமா? சூடு சோறம் வேணாமா? சரி, போதா குறைக்க அடுத்த வீக் அவங்க அப்பா வருவாராம். எந்த முகத்தை வச்சுட்டு வர போறாரு? பெருமையா இருக்கும். ஓ இவர் தானா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த இதுவுமே நல்லா தின்னு போட்டு இந்த ராயனும் சௌந்தர்யாவும் கார்டன் ஏரியால இருந்து பேசிக்கொண்டு வந்துருக்காங்க. அப்ப முத்து வந்து பெட்ரூம்ல இருந்தாங்க. சரி, இதுகள் வந்து 1:30 மணிக்கு, அப்போ 1 மணிக்கு ஆரம்பிச்சது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2:10-15 போல இங்க வருதுகள், லிவிங் ஏரியாவுக்கு வருதுகள். முத்து அவர்களுக்கு வந்து மன உளைச்சல், வேதனை. பிக் பாஸ் வந்து பேசல, சாப்பிடல. பெட்ரூம்ல இருந்தவர் தூக்கம் வரையிலன்னு போட்டு சோஃபால வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து போட்டு அப்படியே படுத்துட்டாரு. அவர் படுத்து ஒரு 15-25 நிமிஷத்துல இதுக வருதுக. இதுகளோட அந்த விஷாலும் ஜாயின் பண்றான். பேசுதுகள் பேசிக்கிட்டே இருக்குதுகள், சிரிக்குதுகள், கைதட்டுதுகள். என்ன இட்டு செருப்பு அப்படின்னு இருந்துச்சு. அப்ப அது என்னத்தை பேசுது அப்படின்னா, அதாவது இந்த அம்மா இவ ஏவில சொல்லியிருப்பாங்களா மிடில் கிளாஸா, அதுல வந்து மிடில்ன்றதை கட் பண்ணிட்டாங்களோ. நான் ஏழை மிடில் கிளாஸ் தான், எனக்கு பாக்கெட் மணி அப்பா 500 ரூபா தான் தருவாராமன்னு. இந்த அம்மாவுக்கு 30 வயசு. இந்த அம்மா வந்து ஸ்கூல் போற வரைக்குள்ள அவங்க அப்பா வந்து 500 ரூபா கொடுப்பாரு.
அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பணக்காரின்னு. அதாவது 20 வருஷத்துக்கு முதல் அந்த 500 ரூபாயோட பெறுமதி எவ்வளவு? இப்ப ஒரு 15,000 வருமா? சரி வேணாம், ஒரு 7,000 8,000 வருமா? 6,000. 20 வருஷத்துக்கு முதல் ஒரு 500 ரூபாயோட பெறுமதி ஒரு 6,000 7,000 ரூபா வரும். அப்போ ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு வந்து 500 ரூபா அவங்க அப்பா கொடுக்குறாரு அப்படின்னா, வாவ். அப்ப வீக்லி 5 நாளைக்கு 2,500 ரூபா. அப்ப இப்ப எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா 20,000 14 18,000 கிட்ட வரும் அப்பவே. சரிங்களா? அப்ப நினைச்சு பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு பணக்காரி, ஆனா அதையும் தான் ஏழைன்ற மாதிரி காமிக்கிறாங்க மிடில் கிளாஸ். ஆனா ராயனும் விஷாலும் வந்து உனக்கு அப்பவே 500 ரூபா தந்தாங்களா, அப்ப நீ எவ்வளவு பெரிய பணக்காரி சரிப்படி கொடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் சாப்பாட்டு மேட்டர். இந்த மாதிரி காலையில பாதாம் பிஸ்தான்னு தான் கிடைக்குமா, அதுக்கும் அவனுக்கு சரிப்படி கொடுத்தானுங்க. நாங்க இட்லி தோசை இதைத்தான் சாப்பிடுவோம், பாதாம் பிஸ்தா எல்லாம் பார்க்கறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்ப இந்த அம்மா என்னத்தை பண்ண நினைங்களேன்னு தெரியல மக்களே. பாருங்க, அந்த காலத்துல ஒரு 500 ரூபா, அதாவது மிடில் கிளாஸ் இந்த அம்மா ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்பா ஸ்கூலுக்கு போய்க்க தருவாராம்னு இந்த அம்மா சொல்லுது அப்படின்னா, இது வெளியில வந்தா மாட்டிக்குவோம் அப்படின்ற பேசிக் இது கூட இல்லாம இது வந்து சொல்லுதுன்னா, இதெல்லாம் இந்த பிக் பாஸ் ஷோல, இந்த பெரிய ஒரு பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா, இந்த ஷோல வரவே தகுதி இல்லை. அப்படி வந்தாலும் முதல் வீக்கே வெளியில போயிருக்க வேண்டியது. இவ்வளவு நாளும் இருக்கிறது இந்த ஷோக்கு அசிங்கம். சத்தியமா இந்த ஷோக்கு அசிங்கம். மீரா மிதுனுக்கும் இந்த அம்மாக்கும் போட்டி போட வச்சா மீரா மிதுன் வின் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு பிஆர் டீமுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ற பிஆர் டீம் வெக்கப்படணும். ஏன்னா உங்களோட வரலாற்றை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்க போய் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணமே சரி அப்படின்னு வெக்கப்படணும். போன சீசன் போனவருடைய அப்பா அவர் வந்து கதறி கொண்டிருக்கார் முத்துக்கு அகேன்ஸ்டா. அதாவது இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய மகள்மார் அவரை பார்க்கக்குள்ள என்ன நினைப்பாங்கன்றதான் என்னுடைய மனநிலை. இப்படி கேவலமான பிறவியா இருக்குதுன்னு. சரி, அப்படி வந்து இந்த அம்மாவோட பொய்கள் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்த வீக் அவங்க அப்பா வருவாராம் அப்படின்ற மாதிரி கதை, ஃப்ரீ டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி கதை. சரி, இப்படி பெரிய சத்தமிட்டு கொண்டிருக்கக்குள்ள மனுஷன் தூக்கம் பெறாம அவ்வளவு கவலையில சாப்பிடாம படுத்துக்கிட்டு முத்துக்குமரன் அவருக்கு எழுந்துட்டாரு, தூக்கம் கலைஞ்சிட்டு. அவரும் பாக்குறாரு 1.5 மணித்தாலாமா இது நிப்பாட்டுற மாதிரியே இல்ல. மனுஷன் திரும்பி படுக்கிறாரு, மாறி படுக்கிறாரு, எதுவுமே இல்லை. கடைசியா இப்பதான் ஒரு 4:30 இந்திய டைம் 4:30 போல போயிருக்குதுங்க. அந்த மனுஷனோட தூக்கமும் போச்சு. ஸோ முத்து அவர்களுக்கு நிம்மதி இல்லை, சாப்பிடல, தூக்கம் இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல மக்களே, மனுஷனோ மிருகமோ அதுகள் வந்து உழைப்பா போட்டா தான் இல்லை ஏதாவது கொடுத்தா தான் இன்னொன்னு வந்து வாங்குவாங்க எடுப்பாங்க. ஏன்னா அது ரோசம் என்றதுக்கும் இல்லை. இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு இதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் இந்த எந்த சீசன்லையும் பார்க்கல. 21 சீசன் பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்க்கவே இல்லை, பார்க்க விரும்பவே இல்லை. என்ன இல்லைன்னு தெரியல. இதுக்குன்னு சிலது சப்போர்ட் பண்ணுது பாருங்க. அப்ப அதுங்க எப்படிப்பட்டதா இருக்கும்? ஐயா சௌந்தர்யாட அப்பா வாங்க ஐயா, உங்களோட திருமுகத்தை காமிச்சிட்டு போங்க ஐயா, பார்க்கத்தான் காத்திருக்கோம். பிக் பாஸ் வீட்டையே இந்த அம்மா இப்படி இருக்குன்னா உங்களோட வீட்டை ஐயோ ஒண்ணுமே தெரியாது, ஒரு வேலை செய்ய தெரியாது. 30 வயசு. நான் ஐ ப்ரௌட் மை சிஸ்டர். இப்போ என்னோட 10 வயசு தங்கச்சிக்கு இருக்கிற மேச்சூரிட்டி, நாலேஜ், அதுக்கு தெரிஞ்ச வேலைங்க அதெல்லாம் இங்க சுத்தமா இல்லை. அந்த ரீதியில நாங்க பெருமைப்படுறோம். சரிங்களா? ஸோ மக்களை இதை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்புறம் ஓட்டிங் இதை பத்தி வந்து நம்ம மார்னிங் வந்து போடுறோம். நன்றி.